Hey, welcome to Winners Social. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் மல்யா அண்ட் நிரவ் மோடிஸ் லோன் அமௌண்ட் வாஸ் வேவ்டு பை ஆர்பிஐ. இதான் வந்து இன்னைக்கு டாபிக் ரொம்ப பெரிய லென்த்தியான டாபிக்காக இருக்குன்னு வந்து நீங்கள் பார்க்குறீங்களா? ஆமாங்க. இது முன்னாடி வினோஸ் சோஷியல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நேபர்ஸ் எல்லாத்தையும் சொல்லி வினோஸ் சோஷியல் பிஎஸ்சி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. டெய்லியே நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். ஸோ நீங்கள் டெய்லியே வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கான டாபிக் என்னன்னா விஜய் மல்யா அண்ட் நிரவ் மோடிஸ் லோன் அமௌண்ட் வாஸ் வேவ்டு பை ஆர்பிஐ. சமக்கம் வருதுங்களா இந்த டாபிக் கேட்டோன்னே? புரியலையா? ஆமாங்க. விஜய் மல்யா அப்புறம் நிரவ் மோடி அவங்க மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 7 பேருடைய லோன் அமௌண்ட்டை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேப்பரில் எல்லா இடத்துலையும் வந்து செய்தி வந்து நீங்கள் வந்து எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம், ஏன் அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வந்து இவ்வளோ வந்து நம்மளாம் லோன் வாங்கிட்டு ஒரு எஜுகேஷன் லோனாக இருக்கட்டும் இல்லை வீட்டு கடனாக இருக்கட்டும் வாங்கிட்டு லோன் அழிஞ்சிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய கோடி கோடியாக வந்து சம்பாரிச்சு அந்த கோடி ரூபாய் வந்து கடன் வாங்கிட்டு அதை கட்ட முடியாமல் வெளிநாடு ஓடி போனவங்க அவங்களுடைய அக்கௌண்ட் வந்து எப்படி தள்ளுபடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்க எல்லாருக்குமே வந்து கோவம் வரதான் செய்யும். நியாயமானதான் உங்களுக்கு கோவம். ஆனால் இதற்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேங்க. இதுக்கான விளக்கம் இல்லை, இந்த மாதிரி பேப்பர் நியூஸ் எல்லாமே தப்பு அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ வந்து விளக்கம் வந்துருக்கேங்க. என்ன விஷயம் கேட்குறீங்களா? ஆமாங்க, இது வந்து யாருடைய இதுவும் வந்து தள்ளுபடி பண்ணலை அப்படின்றதான் ஒரு முக்கியமான விஷயம். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயம் எப்படின்னா, தகவல் பெறும் உரிமை சட்டத்தின்படி ஒருத்தர் வந்து கேட்டாங்களாம். அது வந்து சொல்லியிருக்காங்களாம் எவ்வளோனா 68,607 கோடி ரூபாய் வந்து 2014 2019 இருக்கிற மோடிஜி போன பீரியட் கவர்மெண்ட்ல இதை வந்து தள்ளுபடி செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் கேட்டு பெற்றதாக ராகுல் காந்திஜியும் அப்புறம் சிதம்பரம்ஜியும் சொன்னதாக பெரிய இதை ட்விட்டர்ல சொன்னதாகவும் பெரிய ஒரு நியூஸ் வந்து கிளப்பி இப்ப இருக்க கவர்மெண்ட் மேல ஒரு கெட்ட பேர் உண்டாக்குறதுக்காக செஞ்சிருக்கிறதா இதுன்றத நீங்க வந்து இது ஃபுல்லா பார்க்கும்போது உங்களுக்கு புரியுங்க. என்ன விஷயம் கேட்குறீங்களா? ஆமாங்க, இது வந்து வேவர் அப்படின்றது தள்ளுபடி, ரைட் ஆஃப் அப்படின்றது தள்ளுபடி கிடையாது. ரைட் ஆஃப்ன்றது கடனை நீங்கள் வாங்கின கடனை உங்கள் பேங்க்லேருந்து எடுத்து அந்த பேங்க் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நேரடியாக சமர்ப்பிக்கப்படுகிறது தான் உண்மை. என்ன அப்படின்னா, பேங்க்ல இப்போ நீங்கள் ஒரு கடன் வாங்குறீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு விவசாயியாக இருக்கீங்க. இந்த விவசாயியாக இருக்கும்போது நீங்கள் ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடனை உங்களால் திருப்பி செலுத்த முடியல அப்படின்னும் போது அப்போ ஒரு புயல் மழை அந்த மாதிரி வருது பேரிடர் காலத்தில். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த கவர்மெண்ட் வந்து அந்த அமௌண்ட் எல்லாமே வந்து வேவர் பண்ணிடுறாங்க அப்படின்னா அது வந்து தள்ளுபடி பண்ணிடுறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு தள்ளுபடி பண்ணிடுறாங்க முழுமையாக. நீங்கள் எஜுகேஷனல் லோன் வாங்குறீங்க அப்படின்னும் போது ஒரு புதிய கவர்மெண்ட் வராங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி வந்து லிஸ்ட்லாம் அறிவிக்கிறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எஜுகேஷன் லோனை வேவர் பண்ணிடுறாங்க. வேவர்னா தள்ளுபடி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது தள்ளுபடி. ரைட் ஆஃப்னா என்னன்னா, நீங்கள் வந்து கடன் வாங்கிட்டீங்க ஒரு 50 கோடி ரூபாய்க்கு மேலே எந்த கடன் இருந்தாலும் அது நீங்கள் வாங்கி உங்களால் திரும்ப செலுத்த முடியல அப்படின்னா அந்த கடன் அமௌண்ட் எல்லாமே என்ன ஆகும்னா அவங்க வந்து பார்ப்பாங்க. பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே 1 இயர் முடிஞ்ச உடனே பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு இருக்கும். அந்த பேலன்ஸ் ஷீட்டை வந்து க்ளோஸ் பண்ணி ஆகணும். அந்த பேலன்ஸ் ஷீட் க்ளோஸ் பண்ணல அப்படின்னா அதில் வந்து பார்க்கும்போது யார் வந்து நான் பெர்ஃபார்மிங் லோன், யார் வந்து சரியா வந்து கடன் திருப்ப செலுத்தலை அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க பேர் வந்து நான் பெர்ஃபார்மிங் லோன் அப்படின்னு பேர். அது வந்து என்பிஏல வந்து சேரும். ஸோ எத்தனை பேர் இருக்காங்க அந்த நான் பெர்ஃபார்மிங் லோன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பேலன்ஸ் ஷீட்ல வந்து காமிக்கும் அவங்க பேங்க்ல. ஸோ அந்த அவங்களுடைய பேங்க்குக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, அது எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப வருஷமா இவங்களால வந்து திரும்ப கட்ட முடியல. ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா 50 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கு அப்படின்னா அந்த கடனை வந்து ரைட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரைட் ஆஃப் என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட டைரக்டாவே வந்து போயிடும். இதுக்கு முன்னாடி அவங்க சிவிலையும் வந்து பாதிக்கப்படும். சிவில்ன்றது என்ன அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஆஃப் இந்தியா லிமிடெட் சிவில் ஸ்கோரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதிக்கப்படும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ இந்த சிவில் அக்கௌண்ட் மட்டும் இல்லை, நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி ரைட் ஆஃப் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களை நீங்கள் அந்த பேங்க்குக்கு போயிட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பர் தட்டினா அக்கௌண்ட் க்ளோஸ்டுன்னு வரவே வராதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அக்கௌண்ட் க்ளோஸ்டுன்னு வராது, அது ரைட் ஆஃப் அப்படின்னு வரும். ரைட் ஆஃப்னா உங்கள் கடன் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு எப்படி வசூலிக்க முடியுமோ அவங்களுடைய விதத்தில் அவங்க வசூலிப்பாங்க அப்படின்றது தான் உண்மை. அவங்க எவ்வளோ வந்து வட்டி போட்டாலும் அது நீங்கள் கட்டி தான் ஆகணும், அது வசூலிக்கப்படும். அதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம். அது உங்களால் அந்த விஷயத்துல தப்பிக்கவே முடியாது, அதுதான் உண்மை. ஆனால் இந்த ரைட் ஆஃப்ன்றதுக்கும் வேவருக்கும் வித்தியாசம் தெரியாமல் இப்போ இருக்கிற நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து. தள்ளுபடி கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல எவ்வளோ ரூபாய் வந்து இந்த மாதிரி வந்து ரைட் ஆஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1,45,226 crores. இது வந்து ஏன்னா வந்து சின்ன ஒரு மிஸ்டேக் கூட ஆகக்கூடாது தான் வந்து நான் சொல்றது வந்து பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். 1,45,226 crore rupees அவங்க வந்து ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. எப்போ? இது முன்னாடி இருந்த கவர்மெண்ட்ல 2009 இருந்து 2014 வரைக்கும் இருக்கிற இந்த மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அது அவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த விஷயம் சிதம்பரத்துக்கு உட்பட எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இத்தனைக்கும் நம்மளை இப்போ வந்து நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஒரு இன்ஜினியர் தான், எனக்கு இது தெரிய வாய்ப்பு கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியர்னா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு டாக்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. பட்
பிகாம் படிச்சிருக்கீங்க, இல்லை எம்காம் படிச்சிருக்கீங்க, இல்லை சிஏ படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் ஆஃப்னா என்னன்றது, பேலன்ஸ் ஷீட்னா என்னன்றது, பேங்க் வந்து ஒவ்வொரு இயர் எண்டும் வந்து எப்படி பேலன்ஸ் ஷீட் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை வந்து பரப்ப வேணாம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ வந்து COVID-19 எல்லாரும் பாதிக்கப்பட்டு வீட்டில் உட்காந்துருப்போம். இது எக்ஸ்டெண்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி எல்லாமே பரபரப்பான சூழ்நிலையில் இருக்கும். நாளைக்கு என்ன ஆகுன்றது தெரியல. ஏன்னா ஒவ்வொரு நாள் 100 வந்து கேசஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கு சென்னையில். ஸோ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நம்ம எல்லாருமே வீட்டில் உட்காந்து முடங்கி கிடக்கிற நேரத்தில் கவர்மெண்ட் வந்து வீட்டிலே இருங்க, வெளியே போகாதீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு முடிஞ்ச ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் வந்து கவர்மெண்ட்க்கு வந்து உண்டாக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள் செயல்படுது. இதுதான் வந்து உண்மையான விஷயம். நான் வந்து ஆளுங்கட்சியா எதிர்கட்சியான்னு பேச வரல. ஆக்சுவலாக இப்போ இருக்கிற நிலைமை தான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா நமக்கு ஒரே ஒருத்தர் தான், நரேந்திர மோடிஜி. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதனால இப்போ இந்த விஷயத்தை திசை திருப்பதுக்காக இந்த ஒரு விஷயத்தை மேலே தெளிச்சு இவ்வளோ ரூபாவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க, 68,000 கோடி ரூபா தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து கோவம் வரதான் செய்யும். ஸோ இதை வந்து கோவப்படாதீங்க. இது வந்து தள்ளுபடி பண்ணல, ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அவங்க அக்கௌண்ட் எல்லாமே வந்து பேங்க்ல இருந்து எடுத்து அவங்க என்ன பண்ண க்ளோஸ் பண்ணலாம், எல்லாம் புரிஞ்சுக்கோ. பேங்க்ல இருந்து எடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட படிச்சிட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்து அவங்க டேரக்டாவே என்ன பண்ண முடியுமோ பண்ணி அவங்க கிட்ட தான் வசூலிக்க முடியும் அப்படின்றது தான் உண்மையான ஒரு செய்தி. 2016 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க மோடிஜி அவர்கள் தலைமையில். அது வந்து திவால் சட்டம்னு பேர். திவால் சட்டம்னு ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 50 கோடி ரூபாய்க்கு மேலே யாராவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து அந்த கடனை செலுத்தலை அப்படின்னா உங்களுடைய கடன் வந்து வேவர் பண்ண மாட்டாங்க, அவங்க டேரக்டாக ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன் அதில் இருக்குங்க. ஸோ அந்த டிவால்ஸ் சட்டம் வந்த உடனே நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாகவே அவங்களுடைய கடன் செலுத்தாமல் இருந்தது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டில் வந்து செலுத்த ஆரம்பிச்சாங்க, பேங்க்கில் செலுத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ பேங்க் நிறைய அமௌண்ட் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த சட்டம் எப்போ வந்ததுன்னா 2016 வந்தது. ஸோ இப்போ வந்து இந்த ரைட் ஆஃப் பண்ணியிருக்கிறது என்னன்னா, போன கவர்மெண்ட்ல ரைட் ஆஃப் பண்ணிருக்காங்க இந்த 68,067 கோடி ரூபாவை. இது எதுனா டேரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பவர்ல அவங்க யாரெல்லாம் வந்து இருக்காங்களோ கடன் வாங்கினாங்களோ அவங்க தப்பிக்கவே முடியாது. அவங்கள வந்து பிடிச்சி அவங்க கிட்ட அந்த கடனை வாங்க தான் போறாங்க அப்படின்றது தான் உண்மையான விஷயம், நியூஸ் அப்படின்றத உங்ககிட்ட வந்து டேரக்டா வந்து தெரிவிச்சுக்கிறேங்க. ஸோ இதுதான் வேவருக்கும் ரைட் ஆஃப்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். வேவர்ன்றது தள்ளுபடி, ரைட் ஆஃப்ன்றது அந்த கடனை சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கிறது. இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் பேங்க்ல போயிட்டு அவங்க அக்கௌண்ட் நம்பரை போட்டாங்கன்னா சிஸ்டம்ல போய் நீங்கள் தட்டினீங்கன்னா அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நேரம் ரைட் ஆஃப்னு வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போயிடுச்சு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே அப்படின்ற மாதிரி அர்த்தங்க. ஓகேங்க, இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயம் உங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் வந்து வேவர்னு என்னன்னு தெரியும், உங்களுக்கு ரைட் ஆஃப்னு என்னன்றது நல்லாவே கிளியராகவே புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புதிய சோஷியல் டாக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். வீட்லேயே இருங்க, விலகியே இருங்க, விழித்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு புதிய சோஷியல் டாக்கோட இந்த வினோத் உங்களை நான் சந்திக்கிறேன். எதோட விடைபெறுவது உங்கள் வினோத். பாய், குட் நைட்.